இப்ப நாம் தமிழர்ல இருக்கட்டும், இருக்க எல்லா பெரிய கட்சியில இருக்கிற இளைஞர்களுமே இப்ப விஜய் வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு என்ன பெரிய கட்சி? நாம் தமிழர் பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல? நாம் தமிழர் சரி விடுங்க, நாம் தமிழரும் ஒரு கட்சி. மொத்த இளைஞர்களையுமே விஜய் வந்து ஒரு கவர்ச்சியா ஒரு ஆளா வந்து ஈர்க்கிறாரு. பல இளைஞர்கள் வந்து பல கட்சியில இருந்து போயிருக்காங்க. இருக்கட்டும். பிசிகல இருந்து போயிருக்காங்களா? போகட்டும். என்ன தப்பு? இந்த கட்சி கொள்கை சார்ந்த கட்சிங்க. கொள்கை இல்லாதவன் எங்கேயும் போயிட்டு போட்டு கொள்கைன்றீங்களா? என்ன கொள்கை இருக்கு? பிறப்போக்கும் எல்லா உயிரும் வந்து எல்லா மக்களும் சமம். தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு குற்றம். தமிழ்நாட்டுல தீண்டாமை ஒளிஞ்சிருச்சா? சாதி ஒளிஞ்சிருச்சா? சாதிய பார்வை ஒளிஞ்சிருச்சா? அதுதான் முன்னெடுக்கிறாரு. மதவாதத்தையும் சாதியையும் அவர் முன்னெடுக்கிறாரா? ஆமா, விஜய் முன்னெடுக்கிறாரா? பாட்டு கூட கவினோட ஆணவ கொலைக்கு ஏதாவது குரல் கொடுத்தா? கேஸ் ஒண்ணு போட்டிருக்காரு. யாரு போட்டிருக்கா? களத்துக்கு வரணும், மக்களை சந்திக்கட்டும், மக்களுக்கான அரசியல பேசட்டும். தேர்தல் ஒண்ணு நடக்க போகுது, நடக்காம ஏலம் விட போறது இல்ல. தமிழ்நாட்டுல யாரு வரணும் வரக்கூடாதுங்கிறது மக்கள் முடிவு தான். அப்படியே திமுக கூட்டணி வரலன்னா மக்கள் வந்து நம்மளை வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கறதான் எடுத்துக்கணுமே தவிர வேற ஒண்ணுமே இல்ல. ஐடியாலஜிங்கிறது மாறாத தோழர். நாளைக்கு விஜய் வந்தாலும் அடுத்த 5 வருஷத்துல விஜய் மாற்றி அமைக்கவும் முடியும். இந்த சமூகத்துல தேவைப்படுறது வந்து தேர்தலை நோக்கி அரசியல் கிடையாது, தேர்தலை நோக்கி அரசியலே கிடையாது. சமூக மாற்றத்துக்கான ஒரு முற்போக்கு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான சித்தாந்த அரசியல் தான் தேவை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கே தலைவர் வந்து தேர்தல் வேண்டாம் அப்படின்னு தலைவர் அறிவிச்சாலும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் தலைவர் பின்னாடி போவோம். நாங்கெல்லாம் வந்து தேர்தல் அன்னைக்கு, அதாவது எக்ஸாமுக்கு கடைசி நாள் படிச்சுட்டு எழுதுற கூட்டம் தான். தேர்தலை நோக்கியே வேலை செய்யற கூட்டம் கிடையாது, தேர்தலுக்காகவே கட்சி நடத்துற கூட்டம் கிடையாது. நாங்க செய்யற உழைப்புக்கு சின்ன சின்ன அங்கீகாரங்கள் அங்கங்க கிடைக்கிறது. இந்த எம்எல்ஏ பதவியா இருக்கட்டும், கவுன்சிலர் பதவியா இருக்கட்டும். அதை தாண்டி மக்கள் பணி செய்யத்தான் தலைவரும் வந்திருக்காரு. அந்த மக்கள் பணி செய்யத்தான் பல லட்சம் தொண்டர்களை தலைவர் உருவாக்கி இருக்காரு.